கொடைக்கானலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மலேசியா சுற்றுலா பயணிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் சுற்றுலா பெண் பயணியின் கன்னத்தில் வனத்துறை பெண் அதிகாரி ஓங்கி அறைந்தது தொடர்பான அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தர்ஷினி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு மலேசியாவில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் குணாக்குறை பகுதிகளில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள டிக்கெட் கவுண்டரில் நுழைவு கட்டணம் செலுத்தும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வனத்துறையினருக்கும் மலேசியாவில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கும் மோதல் ஏற்பட்டது. அப்பொழுது குணாக்குகை பகுதியின் பெண் பாரஸ்ட் மலேசியாவில் இருந்து வந்த 60 வயது மதிக்கத்தக்க பெண்ணை கண்மூடித்தனமாக கொலைவெறியுடன் தாக்கி விடவானது தற்பொழுது வெளியாகி பரபரப்பாகி ஏற்படுத்தியுள்ளது. குணாக்குகை பகுதியை சுற்றி பார்க்க இந்தியாவில் இருந்து வருபவர்களுக்கு கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு 100 ரூபாய் வனத்துறையினர் நிர்ணயம் செய்துள்ளனர். ஆனால் இந்த கட்டண பதாகை குணாக்குகை பகுதி இல்லாததால் அந்த சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல டிக்கெட்டுகள் எடுக்கும் பொழுது 10 ரூபாய் மட்டுமே கொடுத்து வனத்துறையிடம் வசூலிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் அந்த பகுதியில் இந்த வனத்துறையினர் தடுப்பு காவலர்கள் அந்த மலேசியா சுற்றுலா பயணிகள் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் மலேசியாவிலிருந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் மேலும் நீங்கள் 100 ரூபாய் வாங்க வேண்டும் என்ற வாக்குவாதம் செய்துள்ளனர். இது சம்பந்தமாக இரு தரப்பினருக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டு அடிதடியாக மாறியது. இதனை சுற்றுலா பயணி தனது செல்போனில் படப்பிடிக்கும் பொழுது அந்த பகுதியில் இருந்த பெண் ஃபாரஸ்ட் அதிகாரி முத்து என்ற பெண் வயதான சுற்றுலா பயணியை கன்னத்தில் அறிந்ததில் கூறப்படுகிறது. இது நிலை தடுமாறிய இந்த பெண்மணி உறவினர்கள் கதறியுள்ளனர். மேலும் தாங்கள் இனி இந்தியாவிற்கு வரமாட்டோம் என்று கூறி சுற்றுலா பயணிகள் காட்டு மிராத்தனமாக தாக்கிய பெண் வனத்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.